பஞ்சம் அப்படின்னா பஞ்சமின்னு சொல்றோம் இல்லையா? 5. பட்சின்னா பறவை. ஸோ அதனால புல் இயல். அதுக்கு பேரு. புல்லுன்னா பறவை. இந்த இல்லு கிடையாது. பள்ளத்துக்கு போடுற இல்லு. புல்லுக்கு பறவை. அப்ப 5 பறவைகளோட அடிப்படையா வச்சு பார்க்கறதுனால நம்ம சாஸ்திரம்ங்கிறது இயல்னு பேரு தமிழ்ல. புல் இயல். பட்சி அறிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பட்சின்னா என்ன? பட்சின்னா பறவை, எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் பட்சி அறிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்றதுன்னா, பட்சிங்கிறது பறவை இல்லையா? ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு பறவை இருக்கு. 27 நட்சத்திரத்துக்குள்ள மொத்தம் 5 பறவை. இதை 27 நட்சத்திரங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பறவை கொடுத்துருவாங்க. இப்ப எப்படி நம்ம சூரியன்னா 1 மாசத்துல சுத்தி வருது, சந்திரன்னா 2.25 நாள் சுத்தி வர்ற மாதிரி உங்க பறவை இருக்கு இல்லையா? இது குறிப்பிட்ட நாழிகையில ரூலிங் பவர்ல இருக்கும். ஆட்சி பெற்றிருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்பவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா நடக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பவர் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா எனர்ஜி குறைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கடுத்து தூங்கிடும். தூங்குறதே கிட்டத்தட்ட ஒரு பாதி சாவுக்கு சமம் இல்லையா? உறங்குவது போல் சாக்காடு, விழிப்பது போல் பிறப்புங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இறப்புன்னே ஒண்ணு வரும். அது சாவுன்னே வரும். சாவு நேரத்துல அதுக்கு சுத்தமா பவர் கிடையாது. செத்து போயிட்டா எது பவர்? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பட்சி எப்ப சாவை தழுவி இருக்கோ அப்புறம் ரெக்கவரி ஆகும். அந்த நேரம் பார்த்து நமக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம மீண்டு வரவே முடியாது. சோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பட்சி சாவுல இருக்கிறப்ப பட்சி அறிஞ்சவன் என்ன பண்ணுவான், நம்மள காலி பண்ணிடுவான். அதனாலதான் பட்சி அறிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது எந்த நாட்டுல இருந்து வந்த சோதிடம் கிடையாது. நம்மளுடைய தூய்மையான தமிழ் சோதிடம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திர வயசு என்ன பறவை பேர் எடுத்துக்கலாம், நம்மளுடைய பெயர்ல இருந்து என்ன பெயர் எடுத்துக்கலாம், இதை மட்டும் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்சி எந்த அளவுக்கு முக்கியம்னா, நமக்கு எதுவுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல. காலையில சூரிய உதயம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் 10 ஜாமம் இருக்கு. பகல்ல 5 ஜாமம், இரவுல 5 ஜாமம். ஒரு ஜாமத்துக்கு 6 நாழிகை, 2 மணி நேரம் 24 நிமிஷம். அப்போ ஒரு ஜாமத்திலையும் இந்த 5 பறவைகள் உங்களுடைய பட்சி எந்த டைம் டேபிள் டயத்துல என்னென்ன வேலை வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். ஒண்ணு தூங்கலாம், ஒண்ணு சாவலாம், ஒண்ணு நடக்கலாம், எது வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பட்சி அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோ, நல்ல நிலையில இருந்தா நீங்க உங்களோட காரியத்தை தொடங்குங்க. ஊன்ல இருக்க நீங்க யோசிக்கிற டைம் என்ன டைம்ல என்ன இருக்கு. பட்சி ஊன்ல இருந்தாலோ ஆட்சியில இருந்தாலோ உங்க காரியத்தை தொடங்குனீங்கன்னா சக்சஸ் ஆகும். அது நடை துயில் சாவுல இருந்ததுன்னா காரியம் தோற்றுவிடும். அதை வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாழிகையிலும் என்னென்ன பட்சி எந்தெந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு. அதை நீங்க கையிலேயே வச்சுக்கலாம்.